இப்போது ஒருத்தர் நல்ல எனக்கு கமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நம்மளெல்லாம் யாராவது பேச மாட்டாங்களா? நம்மகிட்டலாம் யாராவது இது பண்ண மாட்டாங்களா? ஒருத்தருக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ சின்ன வயசுலலாம் இருக்கும். நம்மக்கிட்ட நல்லா பேச மாட்டாங்களா? நம்ம இதை பண்ணிட மாட்டோமா? இதை பண்ணால் நம்மளுக்கு ஒரு கைத்தட்டி கச்சிராதா? எல்லாருக்கும் அதெல்லாம் இருக்கும்ல. என் பையனுக்கு அதை நான் பார்த்துட்டேன். நிறையா பார்த்துருக்கேன். நிறைய ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். எனக்குலாம் அது கிடைச்சதே இல்லை. இன்றைக்கி இது வந்துட்டு இருக்கும்போது நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலன்னு வைங்களேன், அப்புறம் அதேமாரி மெசேஜ் வரும்போது அவங்க கேட்குறாங்க, ஐயோ எனக்கு ரிப்ளை பண்ணிட்டீங்களே, நான் என்ன திரும்ப திருப்பி கேட்குறேன் அவங்களுக்கு, அப்போ நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்களே, அப்போ நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் தானே சொல்லணும். அப்போ நானும் உங்களை மாதிரி தான், ஒன்றுமே கிடையாது தான். ஏதோ ஒரு நல்ல ஒரு இது பேசுறதுக்கு என் மனசுலேருந்து பேசுனா நீங்கள் அப்போ இவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்களே, நான் அப்போ எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணணும்ல. அப்போ அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணே வரும்போது, நான் கமெண்ட்டை பார்க்காம விட்டா கூட பரவாயில்ல, எல்லா கமெண்ட்டும் ஒரு தப்பாக வரும்போதில் ஐயோ அப்படின்னும் போது, நம்ம வீட்டை பற்றியும் பேசும்போது அதெல்லாம் பார்த்தது கிடையாதுல்ல. எங்கேயுமே நம்மளும் யாரையும் இப்போ போய் அவங்க சொல்கிறதுக்கு போய் பதில் சொல்லிட்டு இருக்கலாம். அதுவும் நம்மளுக்கு மனசு வர மாட்டேங்குது. நம்ம திருப்பி பேசிட்டு அதுதான் அவள் பயப்படுறா. அவள் பார்க்கும்போது அது கஷ்டமாக சொல்லும்போது அவங்களுக்கு அது வந்து ஏதோ ஒரு இடத்துல கஷ்டமா ஆமாம் இருந்திருக்கும். ஆமாம் யாருமே நாங்களும் எங்கள் வீட்டில் எதுவுமே சொல்லி பார்த்ததில்ல. அதை படிக்கும்போது அது ஒரு மாதிரி ஆகிடுது. அதை தான் பயந்துகிட்டே இருக்கிறாங்க.